இருந்தாலும் மாரகத்தை செய்ய மாட்டார். ஏனென்றால் உபய லக்னத்திற்கு சிறப்பு மாரகஸ்தானம் என்றால் 7ஆம் இடம் 11ஆம் இடம். ஆகவே 2ஆம் இடத்திற்குரியவனாக சந்திரன் இருந்தாலும் சந்திரன் மாரகம் செய்ய மாட்டார். பொதுவாக சந்திரன் என்பது மனக்குழப்பத்தை ஏற்படுத்தி கொடுப்பார். அதாவது குடும்பத்தில் ஏதாவது தேவையில்லாமல் மனக்குழப்பங்கள் ஏற்பட்டு அதன் பிறகு சரியாகும். இந்த லக்னத்துக்கு பாபகிரகமாக இருக்கக்கூடியவர் சூரியன், 3ஆம் இடத்திற்குரியவர், அதாவது மறைவிடத்துக்கு அதிபதியாகக்கூடிய சூரியன். ஆகவே இந்த லக்னத்திற்கு, அதாவது மிதுன லக்னத்திற்கு சூரியன் எந்த ராசியில் இருக்கிறாரோ அந்த ராசி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அவர்களுக்கு ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. இந்த லக்னத்திற்கு மாரகஸ்தானம் 7ஆம் இடம் 11ஆம் இடம். 7ஆம் இடத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர் குரு பகவான், 11ஆம் இடத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர் செவ்வாய். இந்த செவ்வாயும் குருவும் தான் இவர்களுக்கு மாரகர்கள், பிரச்சனை ஏற்படுத்தக்கூடியவர்கள். அந்த குரு செவ்வாய் கூட இந்த லக்னத்திற்கு நல்ல இடங்களிலே ஆட்சி உச்சம் பெற்றிருந்தால் நிச்சயமாக மார்க்கம் செய்ய மாட்டார்கள், ஆனால் பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொடுப்பார்கள்.